கொடூரமான காரியங்கள் மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் நடக்கிற அந்த கொடூரம் இந்தியாவிலே இந்த மாதிரி நடந்திருக்காது பாருங்கள். அவ்வளோ கொடூரம் நடக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான சபைகளை எரிச்சிட்டாங்க. கிறிஸ்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் காட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் ஒளிஞ்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான கலவரம். கர்த்தர் மட்டும்தான் நமக்கு பதில் தரணும். ஏன்னா அவர் ஒண்டி தான் கண்ணீரை காண்பிருக்கு. நம்மளாம் அந்த பாரத்தோடு கூட மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு இந்த முகத்தைய நோக்கி இருக்கிறோ. இந்த முகத்தைய நோக்கி இருக்கிறோ. மணிப்பூர்லேருந்து இன்றைக்கி நம்ம மத்தியில் பாஸ்டர் ஓகேன் அப்படின்றவர் வந்திருக்கிறார். இவருக்கு அங்கே ஒரு சபை கட்டலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு சபையை அங்கே நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டோம். கர்த்தர் இப்போ அதை நிறைவாக கொண்டு வருவார். இப்போ ஒரு தொகையை கொடுக்கறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பலனை கொடுத்துருக்கிறார். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து